ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளாவில் அமைஞ்சிருக்கிற மொத்தம் 11 திவ்ய தேசங்களில் 10ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய திவ்ய தேசம் திருக்கொடிதானம் ஸ்ரீ அற்புத நாராயண பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் 9 திவ்ய தேசங்களை போட்டுட்டோம். பார்க்காதவங்க நீங்கள் அவசியம் போய் பார்த்தீங்க அப்படின்னா தான் கேரளாவில் உள்ள திவ்ய தேசம் கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கோவிலுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். வெளியிலேயே அவங்க சொற்பொழிவு ஆட்டுறது நமக்கு நல்ல பயங்கரமாக நமக்கு காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்பீச் நிறைய மக்கள் உள்ளார திரண்டு இருக்காங்க இந்த விழாவை பார்க்குறதுக்கு. இந்த கோவிலினுடைய ஏகாதேசி திருவிழா அதேமாதிரி ஏகாதேசி விரதம் அன்னைக்கு இந்த கோவில் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா பஞ்ச பாண்டவர்களில் சகாதேவனால் கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கோவில். கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, கேரளாவிலேருந்து திருவள்ளாட்டு கோட்டயம் போகிற வழியில் செங்கனாச்சேரிங்கிற ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அங்கே நம்ம 2 மைல் தூரத்தில் இருக்குது. அங்கேருந்து நம்ம இந்த கோவிலை வணங்கலாம். அடுத்ததாக கோவில் நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 to 7 மணி வரையிலும். நம்மாழ்வார் 11 பாடல்கள் இந்த திவ்ய தேசத்தில் மங்களாசாசனம் செஞ்சுருக்காங்க. பெருமாள் அமிர்த நாராயணன் கிழக்கு திசை நோக்கி நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இங்கே சூரிய வம்சம் மன்னரான ருக்மாங்கதனுக்கு காட்சி கொடுத்த தலமாக தான் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலினுடைய விமானம்னா புண்ணிய கோடி விமானம், தீர்த்தம் பூமி தீர்த்தம். நம்ம ஆல்ரெடி கேரளா பாணியில் அமைஞ்சிருக்கு கட்டடக்கலை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு கோவிலினுடைய விமானமும் ஒவ்வொரு பேரோடு அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த கோவிலினுடைய விமானத்திற்கு பெயர் புண்ணிய கோடி விமானம். நம்ம அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுற்றி பலிபீடங்கள் அமைச்சிருப்பாங்க. கேரளா கோவிலேயே இது ஒரு விசித்திரமான ஒரு அனுபவமாக இருந்தது. பலிபீடம்னா நம்ம இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஆனால் இங்கே பல கோவிலை சுற்றியே பல பலிபீடங்கள் அமைச்சிருக்காங்க. எதிர்த்தாப்புலேயே பிரமிடில் வடிவத்தில் தான் தனித்தனி சன்னதிகளுமே அமைச்சிருக்காங்க. நாங்கள் போயிருந்த டயத்தில் திருவிழா அப்படிங்கிறதுனால சாப்பாடெல்லாம் வழங்கினாங்க. நம்ம இப்போ அதுதான் பார்க்குறோம். ஃபுல்லாகவே இருந்தது. ஏன்னா இட்லி சாம்பார் அங்கே அதிகமான ஃபேமஸ் இட்லியும் சாம்பார் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போது சுவாமிக்கு நடை சாத்துற நேரம் அப்படிங்கிறதுனால சுவாமியோட உற்சவர் என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிலை சுற்றி 3 தடவை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சி அந்த உற்சவர் சிலையை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். அவருடைய சிலையை கொண்டுட்டு 3 தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் மூலஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சு நடையை அடைக்கிறாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இப்போ கோவிலை சுற்றிட்டு வெளிப்பிரகாரத்துக்கு இப்போ நம்ம வெளியில் போகலாம். கொடிமரத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற நம்ம ஸ்பீச் ஃபுல்லாகவே மலையாளத்தில் தான் பேசுவாங்க. இந்த கோவிலினுடைய சிறப்புகள், அதே போல் 11 திவ்ய தேசங்களில் பஞ்சபாண்டவர்கள் கட்டின தலங்களை பற்றியும் இந்த கோவிலுடைய வரலாறுகளை பற்றியும் அங்கே இருந்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்தது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. நம்ம அடுத்த திவ்ய தேசத்தோட அதோட சிறப்புகளையும் பற்றி நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.